என்னோட நாத்தனார் வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால கல் மண்ணெல்லாம் மேலே ஏற்றணும் வாங்கன்னு சொன்னாங்களா. எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே போயாச்சு. நாங்கள் போய் செவனேன்னு வேலை பார்த்துட்டு இருந்தோம். சாப்பிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு கடையிலேருந்து புரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை தின்னுட்டு எல்லாரும் தூங்கியாச்சு. காலையில் 3:45 எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். வெயிலுக்குள்ளாட்டி வேலையை முடிக்கணும்னா. ஆனால் நாங்கள் வேலையை முடிக்கிறதுக்கே மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதில் 2 நேரம் டீ குடிக்க வேற உட்காந்தோம். நாத்தனா வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 1 மணி ஆகிப்போச்சு. என் நாத்தனா என்கிட்ட ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால வேலை பார்த்த டயர்டே தெரில. வீட்டுக்கு வந்தோன்னா சரி டயர்டு. சரி குளிச்சிடலான்னு என்னோட ஹேரை பார்த்தா ரொம்ப ட்ரையாகவும் ஃப்ரிஸியாகவும் இருந்துச்சு. ஆனால் நான் இதை கொஞ்ச நேரத்துலேயே சரி பண்ணிடுவேன். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் ஆல்ப் குட்னஸோட ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு. இப்போ இதில் ரோஸ்மெரி ஆயிலை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெல்லை என்னோட ஸ்கேல்ப்ல இருந்து ஹேரோட நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். வீக்லி 2 டைம்ஸ் ரெகுலராக 1 மாதம் யூஸ் பண்ணால் போதும். நம்மளோட ஹேர் நல்லா திக்காக வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட ஹேரை பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக சில்கியாக ஃப்ரிஸ்பியாக இருக்குது. இதில் ரோஸ்மெரி ஆயில் இருக்கிறதுனால ஹேர் ரூட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட ஹேரை திக்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் போதும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா பர்பிள் அவைலபிளாக இருக்குது. சென்னை பெங்களூர் கொச்சியில் இருந்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ்லேயே உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க. கீழே டேக் பண்ணியிருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். டாடா.